SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது என்பது ஆளுநர் செய்யும் சிறுபிள்ளைத்தனத்தில் ஒன்று என தமிழக சபாநாயகர் அப்பாவு கடுமையாக விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு உச்சநீதிமன்றத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஆளுநர் ஆரியன் ரவி மதிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். இல்லாத அதிகாரத்தை ஆளுநர் கையில் எடுக்கிறார் என்றும் ஆளுநர் நிலையில்லாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஆளுநர் எல்லா இடத்திலும் RSS சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும் என நினைப்பதாக சாடினார். தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தமிழக சட்டமன்றத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டு செல்வதையெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்குவதில்லை. மூல சட்டம் பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கு சட்டம் தந்தது ஆளுநர் அனுமதி தருகின்றார். அதிலே திருத்தம் கொண்டு நாம் கொடுத்தோமானால் அதை அவர் செய்ய மறுக்கின்றார். மறுப்பதோடு மட்டுமல்ல, வேண்டுமென்றே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம். தொடர்ந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் முயற்சியில ஆளுநர் ஈடுபட்டிருக்காரு. எல்லா நிகழ்ச்சிகளிலும் இது நடக்குது. இல்ல, அவரு செய்யக்கூடிய சிறுபுள்ளத்தனத்துல இதுவும் ஒன்று.